டிசம்பர் மாசம் வந்துட்டாலே தினமும் விருந்துதான். பௌத்தி சாப்பாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது புதுசால இருக்கு. மிளகா தட்டி முட்டி குழம்புல கொதிக்குது பார், அந்த காலழகு அடித்தடி விட்டு குத்து எங்க வீட்டு சமையல் வர. தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் பகுதியில தான் அயாஷ் ஃபேமிலி அப்படின்றவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்க வீட்டுக்கு அதுவும் எஸ்பெஷலி டிசம்பர் மாசம்லாம் வந்துட்டாலே பாத்தீங்கன்னா டெய்லி இந்த பௌத்தி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். வீடுகளுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் போட்டு அனுப்பி வச்சிடுவாங்களாம். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நைட் வந்து பிரியாணி வந்திருக்கு. அடுத்த நாள் காலையிலையும் சுட சுட சோறு, ரசம், கறி குழம்பு இதெல்லாம் ஸ்பெஷலா வந்திருக்குங்க. பௌத்தி சாப்பாடு அப்படின்ற அந்த பேர்லயே வந்து தெரிஞ்சுக்கலாம், இது வந்து பகிர்ந்து உண்ணப்படுற சாப்பாடு. ஸ்பெஷலா வந்து இது வயசானவங்களுக்காக கொடுக்குறாங்க. ஏன்னா வயசானவங்க அடிக்கடி வெளியில ஃபங்க்ஷன்லாம் போக முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்காக, அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள், இப்போ குழந்தை பெற்றவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்து பார்த்து கொடுக்கப்படுது. இந்த பௌத்தி சாப்பாடு முறை நல்லா இருக்கேப்பா. கிறிஸ்மஸ், ரம்ஜானு, பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் வந்தாதான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ஸ்வீட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது, பிரியாணி கொடுக்கறது அப்படிலாம் கொடுப்பாங்க. ஆனால் பௌத்தி சாப்பாடு அப்படின்ற ஒரு முறையை இவங்க எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த வீடியோவை ஆயாஷ் ஃபேமிலி அப்படின்றவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கம் உங்கள் ஊர்லேயும் இருக்கா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள்.